வணக்கம். என் பெயர் லுகேஷ். நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன். நான் பேசும் தலைப்பு அறிவியல் வளர்ச்சி நன்மையா தீமையா? நன்மை. அறிவியல் வளர்ச்சியால் ஒருவரிடம் மிகவும் சுலபமாக பேச முடியும். அறிவியல் வளர்ச்சியால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மிகவும் சுலபமாக போக முடியும். அறிவியல் வளர்ச்சியால் ஒரு வேலையை நாம் உட்கார்ந்து கொண்டே செய்ய முடியும். அறிவியல் வளர்ச்சியால் தூரத்தில் நடக்கும் விஷயங்களை மிகவும் சுலபமாக பார்க்க முடியும். அறிவியல் வளர்ச்சியால் தூரத்தில் இருக்கும் ஒருவரிடம் மிகவும் சுலபமாக பேச முடியும். தீமை. அறிவியல் வளர்ச்சியால் மனிதர்கள் உட்கார்ந்து கொண்டே வேலை செய்வதால் உடம்பில் நிறைய குறைபாடுகள் வருகிறது. அறிவியல் வளர்ச்சியால் சிறுவர்கள் அதிக நேரம் கைபேசியை வைத்துக் கொண்டு பார்ப்பதால் கண் பார்வை குறைகிறது. அறிவியல் வளர்ச்சியால் நமது வங்கி நெடுவினாக்களை மற்றவர்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கொடுத்துவிட்டால் அதனால் ஊழல்கள் நடக்கிறது. மற்றும் அல்லாமல் நமது நண்பர்களை நம் பள்ளியிலோ வேலை செய்யும் இடத்திலோ தேடாமல் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் என்னும் வலைத்தளங்களில் தேடுவதால் அதனாலும் நிறைய ஊழல்கள் நடக்கிறது. முடிவுரை. அறிவியல் வளர்ச்சியில் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. அதிலிருந்து நன்மையை எடுத்துக்கொண்டு தீமையை விட்டுவிடவும். நன்றி.